ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் பூண்டு முட்டை கறி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு தாங்க இதுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறோம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நைஸாக அரைச்சிக்க போகிறாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை வேக வச்சுக்கிறேங்க. வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. எல்லா முட்டையுமே இதே போலவே கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முட்டையை வறுத்துக்க போகிறோங்க. அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதை வறுத்து விட்டுக்கோங்க. அதை கலந்து விட்ட பிறகு முட்டையை அதெல்லாமே சேர்த்துக்க போகிறோங்க. முட்டையை இதே போல் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வறுபட்டதும் திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு மசாலா, அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு மிதமான தீயிலையே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. மசாலோட பச்சை வாசனைலாம் போகும் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது 1 முட்டை இதே போல் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்த பிறகு மிதமான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொறுமையாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பூண்டு முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.